புத்தகம் எழுதும் போது கூட இவ்வளவு டென்ஷனா இல்லைங்க, இந்த ரிலீஸ் பண்ணும்போது இவ்வளவு டென்ஷனா இருக்கு. இதுதான் பெரிய இந்த கேமே. கஷ்டப்பட்டு எழுதிட்டோம், ஆனால் ரிலீஸ் பண்ணும்போது தலைவர் வரல, வந்து தமிழிசை அக்கா வரல, இந்த ஹாஃப் அன் அவர் கேப்ல ஒரே டென்ஷன் எனக்கு. டப்பு டப்பு டப்புன்னு வேற அடிக்குது, வேற பிபி கரண்ட் வேற. செந்தில் பாலாஜி அவர்கள் உள்ள இருந்துகிட்டே வேற ஏதோ காரியம் பண்ணிருக்கிறாரு, அந்த கரண்ட் வேற வேலை செய்யல, அப்பப்போ ஆஃப் ஆகி. எனக்கு மிக முக்கியமான 2 தலைவர்கள் நான் வந்து இன்னைக்கு பேசணும்னு நினைக்கிறேன், ரொம்ப ஷார்ட்டா, ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ரொம்ப முக்கியமானவங்களாம் பேசணும். அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்னை இந்த கட்சிக்கு கொண்டு வந்தவங்க, என்னுடைய திறமையை ரெக்கக்னைஸ் பண்ணி இவங்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க துணைத் தலைவராக இருக்கும் பொழுது நான் நடத்தின ஒரு மேரத்தானுக்கு வந்தாங்க. அங்க பார்த்து அப்படியே இப்படியோ ஒரு இது பண்ணி மெஸ்பரைஸ் பண்ணி அக்கா வந்து என்னை கட்சியில் ஜாயின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கட்சியில் நான் கொஞ்ச நாள் வந்து பயணிச்சுட்டு இருந்தேன். இங்கே இதே இடத்துல கூட ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஸ்வச் பாரத் ப்ரோக்ராம் வந்து ஃபர்ஸ்ட் இயர் ப்ரோக்ராம் வந்து இதே இடத்துல பண்ணியிருக்கோம். அக்கா தமிழிசை அக்காவுடைய தலைமையில் பண்ணியிருக்கோங்க. அடுத்தது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது 2019 பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் 2வது முறை ஆட்சி அமைக்கும் பொழுது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்ல ஒரு அட்வைசரா வந்து ஒர்க் பண்ணதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. திருப்பி நான் அங்கே போயிட்டேன். அப்புறம் அக்கா தமிழிசை அவர்கள் வந்து கவர்னர் ஆகிட்டாங்க. திருப்பி இன்னொரு பெரிய என்ட்ரி பார்த்தீங்கன்னா தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து அரசியலுக்கு வராரு. அப்போ அவரோட ஒரு சின்ன அறிமுகம் நமக்கு ஏற்படுது. ஏன்னா டெல்லியில் இருக்கேன், கரோனா டைமு. அப்போ நிறைய வந்து நம்ம வந்து இந்த ஹெல்த் ரிலேட்டட் ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிட்டே இருப்போம். அதனால ஒரு சின்ன ஒரு கனெக்ஷன் ஏற்படுது. அப்போ அது மூலியமா தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து திருப்பி இந்த பையன்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்கு, இவன் வந்து அரசியலுக்கு கரெக்டாக வருவான்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பிரதர், டெல்லி எல்லாம் ஒன்றும் வேண்டாம் பிரதர், வாங்க பிரதர் தமிழ்நாடு, நம்ம தமிழ்நாடு பார்ப்போம்னு சொல்லி அதை அங்கே ரிசைன் பண்ண வச்சுட்டு இங்கே தமிழ்நாடு கூப்பிட்டு வந்தார். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் பெருசாக நம்ம வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. டெய்லி நீங்கள் தான் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. டைட்டில் கார்டில் என்னுடைய ஃபோட்டோவும் தலைவரோட ஃபோட்டோவும் இல்லைன்னா எனக்கு போகிறது கிடையாது. அது கரெக்டாக வந்து நான் வந்து அந்த காஷாய ஷால் போட்டுக்கிற ஃபோட்டோ தான் பப்ளிசிட்டியே. அது உள்ள கண்டென்ட் வேற தலைவரே, கண்டென்ட் உள்ள வேற இருக்கும். பட் வந்து டைட்டில் வந்து நம்ம ஃபோட்டோ வந்து மெயினாக இருக்கணும். அப்போதான் அது வந்து ஒரு 1,00,000 வியூஸ் போகுன்ற ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த புத்தகம் நீங்கள் வந்து எல்லாருமே படிக்கணும். ஏன்னா இது எதுவும் நான் எழுதுனேன் அப்படின்றதுனாலாம் கிடையாது. ஏன்னா அந்த புத்தகம் வந்து யார் எழுதினாலும் ஒண்ணுதான் கண்டென்ட் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள், அதுதான் கண்டென்ட். அந்த கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தான் நான் எழுதியிருக்கோமே தவிர இது ஏதோ வந்து ஒரு ஃபிக்ஷன் ஸ்டோரி கிடையாது. என்னுடைய திறமையை வந்து நான் வந்து சொல்றதுக்கு நான் பிரம்மாண்டமா எழுதியிருக்கேன். நம்ம சஜித் தம்பியை வந்து பிரம்மாண்டமா எழுதியிருக்காரு. சஜித் தம்பி பாத்தீங்கன்னா வணக்கம் தமிழகம் புத்தகம் அதுலயே வந்து கூட இருந்தாரு. இல்ல பிரம்மாண்டமா அது ஒண்ணும் கிடையாது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டங்கள் எப்படி வந்து பயன்பட்டு எப்படி எல்லாம் வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க மக்கள், எப்படி வந்து அது வந்து உபயோகமா இருக்கு, அதை பேஸ் பண்ணி ஒரு 10 சாப்டர்ஸ் ரொம்ப அழகா தமிழ்நாடு கூட எப்படி வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு, இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு அழகான ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி வந்து அந்த புக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். எனக்கு மிக முக்கியமான ஒரு இது என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் வந்து டெக்னிக்கலா 3 புக் எழுதியிருக்கேன். நேஷனல் சைபர் கிரைம் ரெஃபரன்ஸ் ஹேண்ட் புக்னு 3 புக் எழுதியிருக்கேன். 3 புத்தகங்களுமே ராஜ்பவன்ல அபிஷியலா முன்னாடி இருந்த கவர்னர்கள் தமிழ்நாட்டில் திரு ரோசையா அவர்கள் வந்து ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணாரு. அடுத்தது வந்து பாண்டிச்சேரியினுடைய கவர்னராக இருந்த திருமதி செல்வி கிரண்பேடி அவர்கள் அவங்க வந்து ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கவர்னராக இருந்தவர் பன்வரிலால் புரோஹித் அவர் வந்து ஒரு புத்தகத்தை ரிலீஸ் பண்ணாரு. இப்போ அதுக்கப்புறம் முழுசா ஒரு 6 மந்த்ஸ் டைம் எடுத்துக்கிட்டு ஒரு புக் எழுதணும்னு சொல்லி அதுக்கு இன்ஸ்பிரேஷன் யாருன்னா தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான். அவர் தான் இன்ஸ்பிரேஷன். அவர் தான் நீ வந்து எழுதணும், நீ வந்து படிக்கணும். இப்ப PhD படிக்கிறோம்னா அதுக்கும் காரணம் அவர் தான். நீ PhD படிக்கணும், என்ன ஏஜ் ஆயிடுச்சு, 37 ஆகுது, எதுக்கு வந்து அப்படியே உட்காந்துருக்க, நீ படிக்கணும். இதெல்லாம் இன்ஸ்பிரேஷன். இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கும் பொழுது இது பாதி நேரம் டைம் வந்து எனக்கு வந்து ஜெயில தான் பண்ணேன். இந்த 22 நாள் ஜெயில இருந்தேன். அப்பதான் அதுல வந்து இதெல்லாம் இப்படி பண்ணணும். ஏன்னா பேப்பர் பெண்ணு கொஞ்சம் அலோவ் பண்ணுவாங்க, மற்றவங்களுக்கு அதை விட அலோவ் பண்ணல, எனக்கு கொஞ்சம் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் உட்காந்தெல்லாம் கொஞ்சம் எழுதி தம்பி சஜித் எல்லாம் வருவார், அவர்கிட்டலாம் சொல்லி அந்த நேரத்தில் வந்து ஒரு புத்தகமாக வெளியே வந்தது. எனக்கு இது முக்கியமாக நான் வந்து தேங்க் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய பப்ளிஷர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள். சார் தேங்க்யூ வெரி மச். நான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு புக் ரிலீஸ் பண்ண போகிறேன், புக் எழுத போகிறேன், எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னா 100 இயர்ஸ் மேலே இருக்கக்கூடிய ஒரு பப்ளிகேஷன் எடுத்த உடனே நீ பண்ணுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க.
எடுத்தோடனே டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. அதெல்லாம் எப்படி நீங்கள் எழுதினாலாம் எப்படி பப்ளிஷ் பண்ண முடியும் அதெல்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்லாமல் ஒரு வந்து புத்தகத்தை வந்து அழகாக வந்து பப்ளிகேஷன் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுட்டு எல்லாத்துக்கும் மேலே என் குடும்பத்துக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணுங்க. இல்லை கூப்பிடல தலைவரை, குடும்பத்துக்கு மிக, ஏன்னா எங்கள் மதர் என்னை பற்றி இங்கே எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல பேக்ரவுண்டு. நான் சின்ன ஒரு பேக்ரவுண்ட் மட்டும் சொல்லுவேன். ஏன்னா பல பேர் நான் இது மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் எனக்கு இப்போ வேல்யூவேஷன் கட்டியிருக்கிறாங்க. 2500 கோடி இப்போ என்கிட்ட இருக்குன்ட்டு. தலைவருக்கு தான் தெரியும் எத்தனை கோடி இருக்குன்ட்டு. இல்லை 2500 கோடி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னோட பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் சொல்கிறேன். எனக்கு 8 வயசு இருக்கும் பொழுது, மீடியா நண்பர்களெல்லாம் இருக்கிறீங்க, நாளைக்கு எழுதும்போது கொஞ்சம் பார்த்துக்கிட்டு எழுதுங்க. எனக்கு 8 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டார். எங்கள் அப்பா வந்து ஒரு போஸ்ட் PhD படித்தவர், ப்ரொஃபஸராக இருந்தவர். 8 வயசில் இறந்துட்டார். எங்கள் அம்மா தான் வந்து என்னை படிக்க வைக்கிறாங்க, கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. 10th முடிச்சாச்சு, டிப்ளமோ படிக்கிறேன். டிப்ளமோவில் காலேஜ் 3rd வந்தேன். இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க. இன்ஜினியரிங்கில் எல்லாம் படித்து ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷனில் பாஸ் ஆனேன். அப்புறம் MBA படித்தேன். MBA மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படித்த அப்புறமா அப்புறம் தேவையில்லை படிப்பு போதும், நம்ம அதுக்கப்புறம் அரசியல் அப்படி இப்படி இருந்தால் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் சொன்னாங்க, இல்லை பிரதர், பாலிடிக்ஸ்ன்றது ப்ரொஃபஷன் கிடையாது, பாலிடிக்ஸ்ன்றது சர்வீஸு. உங்களுடைய ப்ரொஃபஷன் வந்து எஜுகேஷன், நீங்கள் வந்து அதை நல்லா படிங்க, அதில் நல்ல சிறப்பாக நீங்கள் வரணும்னு சொல்லி அவரோட இன்ஸ்பிரேஷனில் தான் இப்போ குஜராத்தில் வந்து மார்வாடி யூனிவர்சிட்டின்றதுல வந்து இன்டர் டிசிப்ளினரில் PhD வந்து படிச்சுட்டு இருக்கேன். இப்போ உடனே என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் குஜராத்துக்கு போகிறேன்ட்டாங்க. குஜராத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே செட்டில் ஆகிட்டாரு, அங்கேயே மூவ் பண்ணிட்டாரு. அப்படி ஒரு வாரம் உருட்டினாங்க. தமிழேசக்கா பார்க்குறாங்க, இனிமேல் வந்து அங்கேயே வந்து செட்டில் ஆகிட்டான், வந்து இனிமேல் வந்து இங்கே வரமாட்டாப்ல அப்படின்ட்டு அது ஒரு உருட்டு. அன்பு சகோதரர்களுக்கு புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், என் மூச்சு இருக்கிற வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு தொண்டனாக இருப்பேன் நான் தெரிஞ்சேன். எதுக்காக அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களையுமே நான் என்னுடைய குடும்பமாக நினைக்கிறேன், என்னோட சொந்தக்காரங்களா நினைக்கிறேன். இப்போ பாருங்க, யாராவது இந்த நிகழ்ச்சியில் இப்படி நிற்பாங்களா பாருங்க, பின்னாடி எத்தனை பேர் நின்றுருக்காங்க, வெளியே எத்தனை பேர் நின்றுருக்காங்க. நான் கூப்பிட்டது கம்மி தான். சில பேருக்கு நான் கூட்டத்தை வந்து கூட்டுறது ரொம்ப கஷ்டம். சில பேர் கூப்பிட்டா கூட சில பேர் வரமாட்டாங்க. அரசியல் எனக்கு தெரியும், ஒருத்தர் வராமல் இருக்கிறதே பெரிய அரசியல் அது. ஆனால் இன்னைக்கு பாருங்க, சென்னையில் இருக்கக்கூடிய மொத்த மாவட்ட தலைவர்களும் வந்திருக்கிறாங்க, முக்கியமானவங்க எல்லாம் அணிப்பிரிவு தலைவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க, அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்திருக்கிறாங்க, மாநில தலைவர் அவர்கள். எனக்கு பயந்துட்டேன், 2:30 மணிக்கு வந்துட்டார் தலைவர். நான் அப்போ தான் வீட்டில் இருக்கேன். 2 மணிக்கு வந்துட்டாருங்க தலைவர் வந்துட்டாருன்னு அடிச்சு பிடிச்சி ஓடி வரேன் நான். அண்ணன் சோழன் பழனிசாமி அண்ணா வந்திருக்கிறாங்க, கார்வேந்தன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க, எல்லா மாவட்ட தலைவர்களும் வந்திருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப நன்றி. மிக முக்கியமாக நான் சொல்ல நினைக்கிறது, இளைஞர்கள் எல்லாருக்குமே அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு பொறுமை வேணும். இந்த புத்தகம் படிங்க. எவ்வளோ பொறுமையாக இந்தியாவை ஒரு வளர்ச்சி பாதையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு போயிருக்கிறாங்க. ஒரு விஷயத்தையுமே செதுக்கி இருக்கிறார். டாய்லெட் கட்டுறதுலேருந்து நம்ம ஆரம்பிச்சோன்னா, டாய்லெட் கட்டுறதுலேருந்து இங்கே பெண்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் இந்த டாய்லெட்னோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரியும். ஊர்லேருந்து வந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா இவங்க எல்லாருமே கூட டாய்லெட் இல்லாத ஃபெசிலிட்டி நான் ஒரு ஊரில் தான் வாழ்ந்துருக்குறோம். அவங்களுக்கு தெரியும் அங்கே அப்படி ஸ்மோக் ஃப்ரீ கிச்சன், அது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீம். ஜல் ஜீவன் திட்டம், டேப் வாட்டர் வீட்டுக்கு வருது தண்ணி. இப்போ கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அது மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. நானே நிறைய பேச வேண்டாம், தலைவர் அவர்கள்லாம் நிறைய பேசுவாங்க. எனக்கு கடைசியாக ஒன்று தான், அரசியலில் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் வந்து மக்களை கொண்டு போய் சேர்றது தான். நம்மளை வந்து சேர்த்துக்கிறது தான் மிக கஷ்டமான ஒரு விஷயம். அந்த விஷயத்தில் எனக்கு வந்து 2 வருஷத்தில் 50% நான் வந்து உழைச்சிருந்தா கூட 50% மீடியா நண்பர்கள் எல்லாருமே நீங்கள் உழைச்சி கொண்டு போய் என்னை வந்து அங்கே சேர்த்துருக்கிறீங்க. உங்களை எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ வெரி மச். வித் திஸ் I request every one of you to continue supporting me and I need your blessings. Thank you very much. Jai Hind, Bharat Mata ki Jai.